ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குறாங்க. இந்த கூப்பனை வாங்கிட்டு போய் நேத்து தருமபுரி மாவட்டம் இந்த செந்தில் குமார் அவர் தானே எம்பியா இருந்தாரு, அவர் தான் கொடுத்துருக்காரு, போட்டோ வந்திருக்குது. அதை கொண்டு போய் கடையில கொடுக்குறாங்க. கடையில கொடுத்த உடனே என்னமா இதெல்லாம் செல்லாதுமா, அதுக்கெல்லாம் என்ன கவர்மெண்ட் ஜிஓ போடணும், ஜிஓ போட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் என்னன்றது தெரியும் சொல்லி சொல்றாங்க. இது அதிமுக கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணி தேர்தல் கமிஷன் சொல்லும் போது நாங்க ஏற்கனவே ஏப்ரல் 1 இதுக்கு அனுமதி வாங்கிட்டோம் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது. அது என்ன வாங்கினாங்கன்னா பிட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு தான் அவங்க அனுமதி வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி கூப்பன் மாதிரி அடிச்சு நீங்க கொடுக்கறதுக்கு இது தேர்தல் கமிஷனே வந்து பதில் மனு தர. எப்படி இவங்க பித்தலாட்டம் பண்றாங்க, ஒவ்வொரு தேர்தலையும் மக்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத இன்னைக்கு சொல்லலாம். பெண்களை, நம்மளுடைய பெண்களை இந்த மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 8000 ரூபாய் கூப்பனை வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு போலியாக நோட்டீஸ் போல அச்சடிச்சு தருமபுரி தொகுதி முழுக்க, தருமபுரி பக்கத்தில் உள்ள தொகுதியெல்லாம் அந்த எம்பியே கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள், அதை நம்பி ஏமாந்த பெண்கள் எல்லாம் போய் பொருள் வாங்க போனா இதெல்லாம் இப்போ எடுத்துட்டு போய் கேட்டாங்க, கொடுத்துருக்காங்க, எனக்கு அவங்களே சொல்லிருக்காங்க 8000. இந்த மாதிரி ஏமாற்று வேலையை இப்போதே செய்ய தயாராகி விட்டது திமுக. இவங்களை வந்து இந்த மாதிரியான ஒரு ஏமாற்று வேலையை தொடர்ந்து செய்யும் போது ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்ப்புலதான் இருக்கு. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அனுமதி வாங்கிட்டோன்ற மாதிரியான தகவல். அனுமதி வாங்கிட்டேன்னு சொல்றது நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு சார். இது வந்து நோட்டீஸ் கிடையாது, பரிசு கூப்பனுங்கிற பேர்ல உங்களுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பனை தரோம், இதை கொண்டு போங்க, உங்களுக்கு கடையில வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் தருவாங்கன்னு சொல்லி ஏமாத்துற வேலையை செஞ்சிருக்காங்க. அதாவது நோட்டீஸ் கொடுக்கறேன்னு அனுமதி வாங்கிட்டு தேர்தல் ஆணையத்தை ஏமாத்துறது அவங்களுக்கு புதுசா என்ன? மக்களை ஏமாற்றுவது, மாணவர்களை ஏமாற்றுவது, விவசாயிகளை ஏமாற்றுவது, வணிகர்களை ஏமாற்றுவது, அரசு ஊழியர்களை ஏமாற்றுவது,